நாமெல்லாம் கூகுளில் தான் எதையாவது தேடிக் கொண்டிருப்போம். ஆனால் கூகுளே தன் தலைமை பதவிக்கு தேடி எடுத்திருப்பது நம் தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சையை. யார் இவர்? எவ்வாறு தொட்டார் இந்த உயரத்தை? நம் செய்தியாளர் விக்னேஷ் தரும் தகவல்களை பொது பார்க்கலாம். உலகின் முதன்மையான தேடுதளமான கூகுள் நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவர் லாரி பேஜ். கூகுள் குழுமத்தின் துணை நிறுவனங்கள் அனைத்தையும் இணைத்து விரிவாக்கி விரைவில் தொடங்க உள்ள ஆல்பபெட் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலராக பொறுப்பேற்க உள்ள லாரி பேஜ் கூகுள் நிறுவனத்தின் அடுத்த தலைமை செயல் அலுவலராக சுந்தர் பிச்சையை தெரிவு செய்துள்ளார். இந்த நியமனத்தை தொடர்ந்து உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பை வகிக்கும் இந்தியர்களின் பட்டியலில் இன்னொருவராக சுந்தர் பிச்சையும் இணைந்துள்ளார். ஏற்கனவே தகவல் தொழில்நுட்பத்திலும் மென்பொருள் தயாரிப்பிலும் கொடிக்கட்டி பறக்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவராக ஆந்திரத்தைச் சேர்ந்தவரான சத்யா நாதெல்லா பொறுப்பு வகிக்கிறார். குளிர்பானம் மற்றும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு துறையின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான பெப்சியின் தலைவராக இருப்பவர் சென்னையில் பிறந்தவரான இந்திரா நூயி. தகவல் தொழில்நுட்ப துறையில் புகழ்பெற்ற அடோப் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் கூட சாந்தனு நாராயணன் என்கிற தெலுங்கானாக்காரர் தான். நோக்கியா சொல்யூஷன் அண்ட் நெட்வொர்க் தலைமை அலுவலராக இருக்கும் ராஜீவ் சூரியும் இந்தியாவில் பிறந்து சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றிருப்பவர். சாண்டிஸ்க் நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர் சஞ்சய் மெஹோத்ரா. டாய்ஸ் வங்கியின் செயல் தலைவராக இருப்பவர் அஞ்சு ஜெயின். மாஸ்டர் கார்டு நிறுவனத்தின் தலைவராக அஜய் பங்கா. டிபிஎஸ் குழும செயல் தலைவர் பியூஷ் குப்தா. இவ்வாறு பல இந்தியர்கள் இப்பொழுது உலக அளவில் முதலிடங்களில் இருக்கின்றனர். கூகுள் தலைமை செயல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள சுந்தர் பிச்சை 1972 டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்தார். பள்ளி கல்லூரி ஆவணங்களில் இவருடைய பெயர் பி சுந்தரராஜன். 1979 1987ஆம் ஆண்டு வரை சென்னை அசோக் நகரில் உள்ள ஜவஹர் வித்யாலயா பள்ளியில் தொடக்க கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை பயின்றார். 1987 1989ஆம் ஆண்டுகளில் சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி பள்ளியில் +1 +2 படித்தார். கூகுள் தலைமை செயல் அலுவலராக சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டதும் பள்ளியின் அறிவிப்பு பலகையில் அறிவித்து பாராட்டு தெரிவித்திருப்பதுடன் இந்தியா வரும்போது சென்னைக்கு அழைத்து வந்து விழா எடுக்கவும் முடிவு செய்துள்ள வனவாணி பள்ளியின் முதல்வர் காவேரி பத்மநாபன் என்ன சொல்கிறார் என பார்ப்போம். சுந்தர் பிச்சை இப்போ கூகுள் ஆர்கனைசேஷனோட சிஇஓ ஆனதுனால ஸ்கூலில் எல்லாருக்குமே ஸ்டாஃப், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. He is a great inspiration to all our students. Congratulations, Sundar. We're absolutely proud of you. வனவாணி பள்ளியின் மாணவர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். சுந்தர் பிச்சைன்னு எங்களோட அலுமினஸ். அவர் கூகுளோட நியூ சிஇஓவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக எங்களுக்குலாம் ஒரு கேள்வி இருக்கும், நம்மளால் இப்படிலாம் ஆக முடியுமான்ட்டு. பட் அதெல்லாம் இப்போ நல்லா ஷுவராக இருக்கும் ஆகும்ன்ட்டு. ஸோ எங்கள் ஸ்கூலில் நம்ம ஊர்லேருந்து போயிருக்கார். ஸோ நாங்கள் எல்லோரும் அவரை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கோம். ரொம்ப ஒரு பெரிய ரோல் மாடலாக இருப்பார். எங்கள் கரியர் எல்லோரும் அவரை பார்த்து தான் தொடரும். நான் பேசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி சுந்தர் பிச்சை அவர்கள் எங்கள் ஸ்கூலில் முன்னாடி படித்தவங்க. அவங்க இப்போ கூகுளோட சிஇஓவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்தது. இவரை மாதிரி எல்லாரும் வர ஒரு ரோல் மாடலாக நாங்கள் எல்லாரையும் எடுத்துக்கிறோம். 1993 கல்லூரி படிப்பை கரக்பூரில் ஐஐடியில் பிடெக் படித்த சுந்தர் பிச்சை அப்போது அதிக மதிப்பெண் பெறுவோருக்கு வழங்கப்படும் பிசி ராய் வெள்ளி பதக்கத்தை பெற்றுள்ளார். 1993 முதலாக அமெரிக்கா சென்ற சுந்தர் பிச்சை ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ் பயின்றார். பின்னர் வார்டன் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டம் பெற்றார். 2004 கூகுள் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணியில் சேர்ந்த சுந்தர் பிச்சை கூகுள் டூல்பார், கூகுள் குரோம், ஆண்ட்ராய்டு ஆபரேட்டிங் சிஸ்டம் போன்ற மென்பொருள் உருவாக்கத்தில் பெரும் பங்காற்றினார். 2014 கூகுள் நிறுவனத்தின் உருவாக்கங்களுக்கான பிரிவுகளுக்கு தலைவராக உயர்ந்த சுந்தர் பிச்சை தற்போது கூகுள் தலைவராகியுள்ளார். தற்போது அமெரிக்காவில் மனைவி மற்றும் 12 வயது மகளுடன் வசித்து வருகிறார் சுந்தர் பிச்சை. மென்பொருள் உலகில் தமிழர்களின் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் செல்வாக்கிற்கான அடையாளம் சுந்தர் பிச்சை என்றால் மிகையில்லை.